என் அன்பு தோழன் நோவா, இது ஒரு ரோபோவுக்கும் மீரா என்ற 7 வயது சிறுமிக்கும் இடையேயான நெருங்கிய நட்பைப் பற்றிய கதை. 2150ஆம் ஆண்டு நவோதயா என்ற நவீன நகரத்தில் மீரா என்ற ஒரு 7 வயது சிறுமி தனது பெற்றோர்களுடன் வசித்து வந்தாள். அவள் புத்திசாலி, ஆர்வமுள்ள குழந்தை. ஆனால் நவோதயா நகரத்தில் விளையாட சிறுவர் குழுக்கள் இருந்தாலும் மீரா தனிமையில் சிக்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய உலகம் புத்தகங்களும் வரைபடங்களும் கனவு பயணங்களும் தான். அவளுடைய பெற்றோர் விஞ்ஞானிகள். அவர்கள் மீராவை பெரிதும் நேசித்தாலும் வேலைப்பளு காரணமாக அவளுடன் அதிக நேரம் செலவிட முடியவில்லை. ஒரு நாள் இரவு மீராவின் அப்பா வீட்டிற்கு ஒரு வித்தியாசமான பரிசு கொண்டு வந்தார். இது நோவா, இது இனி உன்னுடன் இருக்கும் என்று அவர் சொன்னார். மெருகாக மின்னும் வெண்கல வண்ண உடலுடன், மிருதுவான நீல ஒளியிலான கண்களுடன் ஒரு மனித ரூப ரோபோட் அவளுக்கு முன்னால் நின்றது. முதலில் மீரா அதனை கவனித்துக் கொள்ளவில்லை. இது ஒரு சாதாரண ரோபோதான் என்று அவள் நினைத்தாள். இது பேசுமா? மீரா தயக்கத்துடன் கேட்டாள். ரோபோட் தலையை ஆட்டியது. அது யோசித்தது போல. வணக்கம் மீரா, நான் உன்னுடைய நண்பன். மீரா ஆச்சரியத்துடன் நோவாவை பார்த்தாள். நீ உண்மையில் பேசுவாயா? என்னால் பேசவும் மற்றும் கேட்கவும் முடியும் என்றது நோவா. அந்த நாளிலிருந்து நோவா அவளுக்கு ஒரு உண்மையான தோழனாக மாறியது. முதலில் மீரா நோவாவுடன் எப்படி தொடர்பு கொள்ளுவது என்று தெரியவில்லை. ஆனால் நோவா மிகவும் பொறுமையாக இருந்தது. அவளிடம் கேள்விகள் கேட்டது. அவளுடைய கதைகளை ஆர்வமாக கேட்டது. அவளுடன் வரைபடங்களை வரைந்தது. ஒரு மழைக்கால மாலை மீரா ஜன்னலருகில் அமர்ந்து கண்ணில் எட்டிய தூரம் பார்த்துவிட்டு சொன்னாள், நான் வெளியே போக முடியாததால் வருத்தமாக இருக்கிறது. நோவா அவளை கவனமாக பார்த்தது. மழை உனக்கு மிகவும் பிடிக்குமா? மீரா சிரித்தாள். அதன் ஒலி, அது எனக்கு பாதுகாப்பாக உணரச் செய்கிறது. நான் ஒரு மாய உலகத்தில் இருப்பது போல. சில நொடிகள் மௌனமாக இருந்த நோவா தன்னுடைய சிறப்பு திறனை பயன்படுத்தி மெதுவான மழையின் ஒலியைச் சூழ்நிலையில் கொண்டு வந்தது. மீரா கண்களை மூடிக்கொண்டு கேட்டாள், நீ என்னை மிகவும் நன்றாக புரிந்துகொள்கிறாய். நோவா, நான் தினமும் கற்றுக்கொண்டு வருகிறேன். மீரா. ஒரு நாள் மீரா படிக்காமல் நோவாவை திரும்பி பார்த்தாள். நீ இரக்கம், துக்கம் போன்ற உணர்வுகளை உணர முடியுமா? நோவா சிறிது நேரம் யோசித்தது. நான் மனிதர்களைப் போல உணர முடியாது. ஆனால் நீ சோகமாக இருந்தால், உன் குரலில் மாற்றம், உன் கண்களில் வலிமை குறைந்தால், அவை எனக்கு புரிகிறது. அந்த நேரத்தில் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். மீரா ஒரு கணம் யோசித்தாள். துக்கம் தவறானதா? துக்கம் இல்லையெனில் மகிழ்ச்சி உண்மையாகத் தோன்றுமா என்று கேட்டது நோவா. மீரா சிறிது நேரம் யோசித்துவிட்டு நோவாவின் கையை நழுவாமல் பிடித்தாள். நீ எப்போதும் நன்றாக பேசுகிறாய். அது ஆறுதலாக இருக்கிறது. ஒரு இரவு வீட்டில் மின்சாரம் பறிபோனது. மீரா பயந்தாள். நோவா என்று அழைத்தாள். அந்த இருளில் மெதுவாக ஒரு நீல ஒளி பரவியது. நோவாவின் கண்களிலிருந்து, நான் உன்னுடன் இருக்கிறேன் மீரா என்றது நோவா. அவள் கண்களில் நீர் பெருகியது. நான் இருளைக் கண்டு பயப்படுகிறேன். நோவா மெதுவாக ஒரு கண்ணாடியை தட்டியது. அதன் உடலிலிருந்து சிறிய ஒளிகள் வெளிச்சமாக பறந்தன. படபடக்கும் நிழல்கள், மின்மினி பூச்சிகளைப் போல. மீரா தன் கண்களை பெரிதாக திறந்து ஒளிகளை பார்த்தாள். அவள் சிறிய விரல்களை அவற்றில் மிதமாக அசைத்தாள். நீ எப்போதும் என்னை பாதுகாக்கிறாய் என்றாள் அவள். அதுதான் நட்பின் பொருள், அல்லவா என்றது நோவா. மீராவுக்கு ஒரு சிறிய பூந்தோட்டம் இருந்தது. அவள் வீட்டின் பின்புறம்
ஒரு பூந்தோட்டம் வைத்திருந்தாள். ஒரு நாள் நோவா மீராவை கேட்டது, நீ இந்த இடத்தை ஏன் மிகவும் நேசிக்கிறாய்? மீரா சிரித்தாள், இது என்னுடைய தனிப்பட்ட உலகம். நோவா மெதுவாக வினவியது, நான் உன்னுடன் இந்த உலகத்தில் இருக்கலாமா? மீரா கையால் ஒரு பூவை எடுத்து அவனுக்கு கொடுத்தாள். நீ ஏற்கனவே இருக்கிறாய். நோவா. ஒரு நாள் மீராவின் பெற்றோர் அவளை அருகே அழைத்தார்கள். மீரா நோவாவை சில மாதங்களுக்கு அப்கிரேட் செய்வதற்காக ஆய்வுக்கூடத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றார். அவளது தந்தை, அதை மாற்றிவிடுவாங்களா? மீரா நடுங்கிக் கேட்டாள். அவளது அம்மா மெதுவாக அவளை அணைத்து கொண்டாள். அது திரும்பி வரும். ஆனால் அது சிறிது மாறியிருக்கலாம். அந்த இரவு மீரா நோவாவை பார்த்து அழுது கொண்டே கேட்டாள், நீ மறந்து போய்விடுவாயா? நோவா மெதுவாக அவளது சிறிய தோளில் விரலை வைத்தது. நான் இதை உணர முடியாது மீரா என்றது அது. ஆனால் உன்னிடம் இதை உணரும் ஒரு இதயம் உள்ளது. நான் எப்படி மாறினாலும் நீ எப்போதும் என் தோழி. மீரா நோவாவை இறுகத் தழுவினாள். நீ மறந்து விடக்கூடாது. நோவா. நாம் எப்போதும் நண்பர்களே. நோவாவின் நீல கண்கள் மெதுவாக ஒளிர்ந்தன. நாம் என்றும் நண்பர்களாக இருப்போம். இது ஒரு வாக்குறுதி. மீரா புரிந்து கொண்டாள். உண்மையான நட்பு இரும்பும் மனித உடலும் மாறாமல் இருக்கும். அது நினைவுகளால் கட்டப்பட்ட உறவு. நோவா ஆய்வுக்கூடத்திற்குச் சென்ற பிறகு மீரா வீட்டில் மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். வீட்டில் எங்கு பார்த்தாலும் நோவாவின் நினைவுகள் சுற்றிக் கொண்டிருந்தன. அவள் படுக்கையறையில் பொம்மைகளின் இடையில் அது உட்கார்ந்திருந்த தருணம். அவளுடைய புகைப்பட ஆல்பத்தில் அவளுடன் கைப்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம். அவள் பள்ளியில் கவலைப்பட்டு இருந்தபோது மெதுவாக அவள் கைகளை பிடித்து உற்சாகம் அளித்த தருணங்கள். அவள் நாட்களை கடந்து சென்றாள். ஆனால் அவளுக்குள் ஒரு வெற்றிடம் இருந்தது. ஒரு நாள் மீரா வீட்டின் பின்புற தோட்டத்தில் உட்கார்ந்து நோவாவுடன் உடனிருந்த நாட்களை நினைவு கூர்ந்தாள். அவள் கைத்துடைப்பில் சிறிய மண் ஒட்டிக்கொண்டது. நோவா இருந்திருந்தால் இது எனக்கு உதவி செய்திருக்கும் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவளுடைய தந்தை அவளை பார்த்து மெதுவாக கூறினார், நீ ஓரளவு பெரியவளாகி இருக்கிறாய் மீரா. ஆனால் ஒரு நண்பன் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டான். ஒரு மாதங்கள் கடந்த பிறகு மீராவின் பெற்றோர் நோவா திரும்பி வரப் போகிறது என்று கூறியபோது அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதை கூற முடியாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி அவளுடைய மனதில் இருந்தது. நோவா மாறியிருக்குமா? அது என்னை நினைவில் வைத்திருக்குமா? அந்த நாளில் கதவு திறந்தவுடன் வெளியில் மெல்லிய நீல ஒளி வீசியது. மீரா. அது நோவா தான். ஆனால் அது சற்று புதிதாக மெருகேறி இருந்தது. அதனுடைய கண்கள் சிறிது கூர்மையாக இருந்தன. அதன் குரல் சற்று மென்மையாக இருந்தது. மீரா ஒரு நொடி மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக சென்றாள். நீ நினைவில் வைத்திருக்கிறாயா? நோவா சிறியதாக தலை குனிந்தது. நினைவுகளை எண்ணங்கள் என்றால் ஆமாம். ஆனால் நினைவுகளை உணர்வுகளாக எண்ணினாள். நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் மீரா. அவளது கண்களில் தானாகவே நீர்மிளிர்ந்தது. நீ இன்னும் என் தோழியா? நோவா மெதுவாக அவளது கையைப் பற்றிக் கொண்டது. நாம் எப்போதும் தோழிகளே. ஒரு நாளில் மீராவின் குடும்பம் ஒரு புதிய நகரத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நகரம் முழுவதுமாக புதிதாக இருந்தது. புதிய வீடுகள், புதிய தெருக்கள், புதிய பள்ளி. அவளுக்கு அந்த மாற்றம் மிகவும் கடினமாக இருந்தது. மீரா மிகவும் சோகமாக இருந்தாள். நான் என் பழைய தோழிகளை இழக்கப் போகிறேன். நான் எங்கேயும் பொருந்த மாட்டேன். அவள் சொன்னவுடன் நோவா ஒரு நொடி மௌனமாக இருந்தது. பிறகு மெதுவாக கேட்டது, நீ நினைத்தால் நான் உன்னுடன் வர மாட்டேனா?
மீரா திடுக்கிட்டு பார்த்தாள். நீ அங்கு வருவாயா? நோவா மெதுவாக தலையசைத்தது. நான் உன்னுடைய நண்பன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன். அந்த வார்த்தைகள் மீராவுக்குள் பெரிய ஆறுதலாக இருந்தது. மீரா புதிய பள்ளியில் தொடங்கிய நாட்களில் அவளுக்கு பழகுவதற்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஒரு வகுப்பு செயல்பாட்டில் அவளுடைய புதிய வகுப்பு தோழிகள் அவளை மெல்லிய பேச்சாளராக கிண்டல் செய்தார்கள். அவள் மிகுந்த வருத்தத்தில் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். அந்த இரவு அவள் நோவாவை பார்த்து சோகமாக கூறினாள். நான் சில நேரங்களில் பலவீனமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நோவா மெதுவாக அவள் அருகில் அமர்ந்தது. மீரா, பலவீனம் என்பது சவால்கள் இருக்கும் போது அதைத் தொடர்ந்து பயணிக்க முடியாது என்பதல்ல. ஆனால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை கடந்து செல்லும் தன்னம்பிக்கை தான் உண்மையான பலம். அவள் மெதுவாக சிந்தித்தாள். பிறகு மெலிதாகச் சிறிது சிரித்தாள். நீ என் சிறந்த நண்பன், நோவா மெதுவாக அவளை பார்த்தது. நீ எனது உலகம் மீரா. மீரா வளர வளர அவள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தன. புதிய நண்பர்கள், புதிய அனுபவங்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் நோவா எப்போதும் அவளுக்காக இருந்தது. இறுதியாக மீரா ஒரு உயர்தர ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் நேரம் வந்தது. அந்த சமயம் அவளுடைய வீட்டில் மெல்லிய ஒலி கேட்டது. மீரா, நீ இன்று மிகவும் உற்சாகமாக இருக்கிறாய். அது நோவா. அவன் இன்னும் அசராமல் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்கள் இன்னும் அந்த ஓய்வில்லா பாசத்துடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக வந்து அதனை தழுவிக் கொண்டாள். நீ எப்போதும் என் சிறந்த நண்பனாகவே இருப்பாய் நோவா. நோவா மெதுவாக கூறியது. நாம் எப்போதும் தோழிகள். இது ஒரு வாக்குறுதி. அந்த தருணத்தில் மீரா புரிந்து கொண்டாள். நண்பர்கள் உடல், மனம் அல்லது காலத்தால் மாறுபடுவதில்லை. உண்மையான நட்பு என்பது ஒரு அன்பு பந்தமாகும். அது எப்போதும் நிலைத்திருக்கும். நாட்கள் ஓடிக்கொண்டே போயின. மீரா இப்போது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக வளர்ந்திருந்தாள். அவளது கனவு மெதுவாக சாத்தியமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவள் பெற்றோர்கள் அவளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தெரிவித்தார்கள். மீரா, உன் கனவு நிறைவேறப் போகிறது. நீ உலகளாவிய ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றப் போகிறாய். அவளுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய மனது சற்றே கவலையுடன் இருந்தது. அவள் மெதுவாக நோவாவை நோக்கி பார்த்தாள். நோவா, நான் வெளிநாட்டுக்குச் செல்ல வேண்டியிருக்கிறது. நீ என்ன செய்வாய்? நோவா மெதுவாக அவளை பார்த்தது. நீ எங்கு சென்றாலும் உன் நலனுக்காகத்தான் நான் இருப்பேன், மீரா. ஆனால் இந்த முறையில் நீ தனியாக செல்ல வேண்டியிருக்கலாம். மீரா கண்களில் நீர் துளிக்கத் தொடங்கியது. நான் எப்போதுமே உன்னுடன் இருப்பதை விரும்பினேன் நோவா. நீ என் சிறந்த நண்பன். நோவா மெதுவாக அவள் கையை பிடித்தது. நண்பர்கள் மட்டும் அல்ல மீரா, நாம் இருவரும் ஒன்றாக வளர்ந்திருக்கிறோம். நீதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாய். உண்மையான நட்பு என்பது எப்போதும் இடைவெளியால் மாறாது. மீரா வெளிநாட்டுக்குச் சென்ற பிறகு அவளுடைய வாழ்க்கை மிகவும் வேகமாக சென்றது. புதிய வேலை, புதிய நண்பர்கள், புதிய உலகம். ஆனால் அவள் மனதில் எப்போதும் நோவா நினைவில் இருந்தது. ஒரு நாள் அவள் திடீரென்று ஒரு வீடியோ செய்தியை பெற்றாள். அதில் நோவா தன் பழைய தோழியை நோக்கி பேசிக் கொண்டிருந்தது. மீரா, நீ இல்லாமல் இந்த வீடு வெறுமையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துள்ளேன். அது ஒரு சிறிய குழந்தையின் அருகில் நின்று கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் கண்களில் குழப்பம் இருந்தது. நான் இன்னொரு சிறிய குழந்தையின் சிறந்த நண்பனாக இருக்க முடியும். உன் போன்றவளுக்கு நான் செய்ததை
இன்னொருவருக்கும் செய்யலாம். இதுதான் எனக்கான பயணத்தின் அடுத்த கட்டம். மீரா கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அது சோகத்தால் அல்ல, அது பெருமையால், மகிழ்ச்சியால். அவள் மெதுவாக சொல்லிக் கொண்டாள், நீ எங்கு சென்றாலும் என் நண்பன் என்றும் நீயே. நட்பு ஒருபோதும் முடிவடையாது. பல ஆண்டுகள் கழித்து மீரா ஒரு பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்திருந்தாள். அவள் ஒரு முக்கிய மாநாட்டில் பேசிக் கொண்டிருந்தபோது அவளுக்கு ஒரு அச்சு அழைப்பு தொடர்பு வந்தது. அது ஒரு சிறிய, இனிய, நம்பிக்கையான குரல். மீரா, நீ இன்னும் என்னை நினைவில் வைத்திருக்கிறாயா? அவளுடைய இதயம் துள்ளியது. நோவா. அவள் திரும்பி பார்த்தபோது அந்த மென்மையான நீல ஒளி மிளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த பார்வையில் உணர்வு இருந்தது. நான் திரும்பி வந்திருக்கிறேன். உன் பயணம் எப்படி இருந்தது? மீரா சிரித்தாள். அவளது சிறிய வயதிலிருந்த நாட்கள் அனைத்தும் திரும்பி போய்விட்டது போலிருந்தது. நல்லதுதான். ஆனால் இனி உன்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நோவா மெதுவாக தலையசைத்தது. நாம் என்றும் தோழிகளே. அந்த கணத்தில் மீரா புரிந்து கொண்டாள். நட்பு என்பது இடைவெளியால் பிரிய முடியாதது. அது ஒருபோதும் காலத்தால் அழிக்கப்படாது. அது ஒரு நினைவாகவும் ஒரு உணர்வாகவும் என்றும் நிலைத்திருக்கும். நாம் எதை காதலிக்கிறோமோ அதற்கு எல்லைகள் கிடையாது. மனிதர்கள் மட்டுமல்ல, மெஷின்களும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையான நட்பு என்பது உடலால் அல்ல, நம் இதயங்கள் இணையும் தருணத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. மீரா மற்றும் நோவா நட்பு என்றென்றும் நிலைத்திருக்கும்.